நம்ம இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் இன்னைக்கு நடந்த எக்ஸாமோட ஆப்டிடியூட் ரேஸ்லி கொஸ்டின்ல ஆன்சர் கீ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு வித்தியாசமான ஒரு சம் தான். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டதே இல்லைன்னு சொல்லலாம். 1 men பிளஸ் 3 women 4 boy சேர்ந்தாங்கன்னா ஒரு ஒர்க்கை 96 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. 2 men 8 boy அதே வேலையை கொடுத்தோம்னா 80 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. 2 men ப்ளஸ் 3 women சேர்ந்தாங்கன்னா 120. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதோட எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் பார்த்தீங்கன்னா நமக்கு 96 80 120யோட எல்சிஎம் 480 கிடைக்கும். 480ல் 96 பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம்ஸ்ன்னு பார்க்கணும். அப்போ அது 1 hour ஒர்க்காக இருக்கும். 1 hour ஒர்க் கண்டுபிடிக்கிற மாதிரி சரிங்களா. அப்போ 1 men ப்ளஸ் 3 women 4 boysோட 1 hour ஒர்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 480ல் 96 எவ்வளோ டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ். 1 hourல 5 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்போ இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம் சரிங்களா. 2 men ப்ளஸ் 8 boy பார்த்தீங்கன்னா 80 ஹவர்ஸில் 480 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நமக்கு என்ன கிடைக்கும்? 6 டிவைட் பண்ணால் 6. 2 men 3 women பார்த்தீங்கன்னா சாரி இதில் ஓகே 2 men 3 women டிவைட் பண்ண 120ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 4 டைம்ஸ் கிடைக்கும் சரிங்களா. இப்போ இது ஈக்குவேஷன் 2. இதை வந்து தேர்டுன்னு எடுக்கிறேன். இப்போ ஈக்குவேஷன் 2 எடுக்கிற 2 men ப்ளஸ் 8 boy ஈக்குவல் டு 6 தானே. இதில் 2வை காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையும் 2வை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? men ப்ளஸ் 4 boys ஈக்குவல் டு 3 கிடைக்கும். இதுலேருந்து men 4 boys 3 இருந்தா 1 men 4 boys-அ ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்னா 3 women ப்ளஸ் 3 is equal to 5ன்னு கிடைக்கும். அப்போ 3 women பார்த்தீங்கன்னா women's equal to நமக்கு என்ன கிடைக்கும்னா 5 minus 3 2 2/3 கிடைக்கும். விமனோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 2/3 இருக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த விமன் பார்த்தீங்கன்னா இதில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் மென் கிடைக்குமா? 2 men ப்ளஸ் 3 into 2/3 equal to 4. 2 men's equal to 3 cancel na 2 men's equal to 1. men's equal to 1 na men women இதில் அப்ளை பண்ணால் பாய் கிடைக்கும். இல்லைன்னா ஈக்குவேஷன் 2ல் அப்ளை பண்ணி பாருங்க என்ன கிடைக்கும்? பாயோட எஃபிஷியன்சி கிடைக்கும். 2 ப்ளஸ் 8 பாய்ஸ் ஈக்குவல் டு 6 இருக்கு. கேன்சல் பண்ணால் 4 b is equal to 6 minus 2 4 இல்லையா. 4/8 equal to நமக்கு என்ன கிடைக்கும்? 1/2. அப்போ பாயோட எஃபிஷியன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/2 இருக்கு சரிங்களா. கொஷின் பாருங்க. 5 men ப்ளஸ் 12 பாய் தானே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நமக்கு தெரியும் எஃபிஷியன்சி இன்டூ டைம்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க். இந்த டோட்டல் ஒர்க்கை நம்ம எஃபிஷியன்சியால் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? டைம் கிடைக்கும். டோட்டல் டைம் எவ்வளோன்னு கிடைக்கும். அப்போ இந்த 5 men வந்து அப்ளை பண்ணுங்க. 5 into 1 5 12 into பாயோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 1/2 அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 6. ரெண்டையும் சேர்த்தா 11. அப்போ இவங்க 1 hour ஒர்க் பண்ணால் 11 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. டோட்டல் ஒர்க்குங்கிறது நமக்கு 480 டிவைடட் பை 11 தான். கேன்சல் பண்ணுங்க. 4 times remaining 4 40ல் 11 3 times remaining 7 7/11 hours. ஆப்ஷன் சி இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. The diagonal of a rectangle is thrice its smallest side. The ratio of the length to the breadth of the rectangle is ஒரு ரெக்டாங்கிள் இதோட diagonal எப்படி இருக்குன்னா thrice the smallest side ன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் diagonal square is equal to L square plus
பி ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துல ஸ்மாலஸ்ட் சைட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் எடுக்கிறேன்னு வைங்க. இது என்னவா இருக்குன்னா 3x இருக்கு. ஓகேங்களா? எக்ஸுங்கிறது ஸ்மாலஸ்ட் சைடாக எடுத்தேன்னா இப்போ இதோட ரூல் இதில் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3x ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். 9x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ அப்ளை பண்ணோம்னா எக்ஸை வந்து லெஃப்ட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா 8x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயராக மாறுது. எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 1/8 மாறுது. ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்னவா மாறுது? 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 இல்லையா? 1 டிவைடட் பை 2 ரூட் 2 மாறுது. அப்போ லென்த் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? லென்த் பிரெத்தோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் லென்த் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒய் இல்லையா? ஒய் எக்ஸ் ஒய் எடுத்திருக்கோம். 2 ரூட் 2 இஸ் டு 1 கிடைக்கும். சரிங்களா? 2 ரூட் 2 இஸ் டு 1. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சம்பர். If x equal to 7.5, x equal to 7, sorry, x is to 7.5 equal to 8 is to y equal to 11 is to 17.5 கொடுத்துருக்காங்க. x is to y எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ நான் இது ரெண்டையும் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு. சரிங்களா? எக்ஸ் ஒரு ரேஷியோவை எப்படி எழுதலாம்? ஃப்ராக்ஷனாக எழுதலாமா? ஈக்குவல் டு 7/17.5. therefore x equal to 7 divided by 17.5 into 17.5. 0.5 கேன்சல் ஆகும். கேன்சல் பண்ணிங்கன்னா 7 divided by 175 into 75 25ல கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ். இந்த இடத்துல 7 வரும். 7 7 கேன்சல். x equal to நம்ம 3 கிடைக்கும். x equal to 3. அப்போ x equal to 3 இருந்தால் இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 எடுங்க. y கண்டுபிடிக்கலாமா? 3 டிவைடட் பை 7.5 equal to 8 by y இருக்கு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க. y is equal to நமக்கு என்ன கிடைக்கும்? 8 into 75 divided by 3 into 10 கிடைக்குமா? கேன்சல் பண்ணுங்க. 5 டேபிள் கேன்சல் பண்ணினா 15 2 டைம்ஸ். 15ல 3 பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் 4. 8ல 2 பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் 4 5s are 20. y is equal to என்ன கிடைக்குது? 20 கிடைக்கும். அப்போ x is to y எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 is to 20. நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஈஸியான சம்மும் கேட்டிருக்காங்க, ரொம்பவே ஒரு யோசிக்கிற மாதிரி ஒரு சம்மும் கேட்டிருக்காங்க. 1600 ஷேர் பண்ணியிருக்காங்க 5:3. அப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? கியூவோட ஷேர் எவ்வளோ கேட்குறாங்க. 3 டிவைடட் பை 8. 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 200 into 3 600. கியூவோட ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600 இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க. பர்சன்டேஜில் ஒரு மார்க்கை பேஸ் பண்ணி பாஸ் ஃபெயில்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை பேஸ் பண்ணி ஒரு சம் கேட்டிருக்காங்க. இது எப்படின்னா பாஸ் ஃபெயில் சொல்லியிருக்காங்க. பாஸ் ஃபெயில் பார்த்தீங்கன்னா 30%, 40%. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10%. 10% எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 10 மார்க் 15 மார்க் இல்லையா? 10 மார்க்ல ஃபெயில் ஆகிருக்கான். 15 மார்க் வந்து பாஸ் மார்க்கோட அதிகமாக எடுத்தான்னா இந்த 10% எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? பாஸ் ஃபெயில் ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லியிருப்பேன். 35க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ 10% 35னா பாஸ் மார்க் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பாஸ் மார்க் எவ்வளோன்னா 30% கண்டுபிடிக்கலாமா? இதுலேருந்து கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? 10% நமக்கு 25 இல்லையா? 25 இருந்தா 30% பார்த்தீங்கன்னா 75. இப்போ 75 பீட்டர் வாங்கின மார்க் 75னா அது கூட என்ன பண்ணா போதும்? 10 ஆட் பண்ணிங்கன்னா பாஸ் மார்க் எவ்வளோ? 85ன்னு ஆன்சர் பண்ணலாம். ஆப்ஷன் சி. 80% மார்க். இஃப் அகிலா ஸ்கோர் 80% மார்க்,
score was 576 mark. Then find the maximum mark கேட்டிருந்தாங்க. இப்போ 576 எதுக்கு ஈக்குவல் டு 80க்கு ஈக்குவல் 100 கண்டுபிடிக்கிற மாதிரி 0 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 7 டைம் 56 ரிமைனிங் 1 2 72 into 10 720 option A. Next sum பாருங்க. Find the next term 0.5 0.6 1.5 4 8.9 இருக்கா. அப்போ இதில் நெக்ஸ்ட் நம்பர் என்னங்கிறது கொஸ்டின். டிஃப்ரென்ஸ் எடுங்க. 0.1 கிடைக்குது. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 0.9 நெக்ஸ்ட் 2.5 இருக்கு. அப்போ இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இது 1 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், 5 ஸ்கொயர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4.9னா அது 7 ஸ்கொயர். அப்போ அடுத்து என்ன வரும்னு கேட்டால் 9 ஸ்கொயர்ல 9 ஸ்கொயர்னா என்ன 8.1. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா அதான் ஆன்சர். இப்போ 8.9 8.1 ஆட் பண்ணுங்க, என்ன கிடைக்குது 17.0 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சம்பா ABCDF ஆகியோர் ஒன்றுவிட்ட சகோதரர். அவர்களில் எந்த இரு சகோதரர்களும் ஒத்த வயதினர் அல்ல, ஆனால் அனைவருக்கும் பிறந்த தினம் சமம் சொல்லியிருக்காங்க. ஓகே, அவர்களின் மிக குறைந்த வயதுடையவர் 17 வயதும் மிக அதிக வயதுடையவர் 22 வயதும் சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒரு பசில் கொஸ்டின் சொல்லலாம். எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 பேர் இருக்காங்க இல்லையா. இதுல ஈங்கிறவன் ஓல்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டான் 22 இயர்ஸ். இப்போ எல்டஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 17 இயர் ஓல்டா இருக்கு. க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆனவர் பி மற்றும் டிக்கு இடையில் உள்ள ஏதோ ஒரு வயது கொண்டவர். ஏ என்பவர் பியை விட பெரியவர், சி என்பவர் டியை விட பெரியவர். அப்போ இதை டைரக்ட் க்ளூ சொல்லிட்டான். ஏ வந்து பி விட பெரியவன் சொல்லிட்டான், சிங்கிறவன் டியை விட பெரியவன் சொல்லியிருக்கான். ஓகே, கீழ்கண்டவற்றில் எது சாத்தியமில்லை அப்படின்னு கேட்குறான். அப்போ இதுல நிறைய பாசிபிள் இருக்கு சரிங்களா. இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா ஏ வந்து பியை விட பெரியவன் சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ ஏ பி இங்கே வந்தாங்கன்னா நமக்கு சியும் டியும் பார்த்தீங்கன்னா இங்கே வரலாம், சிடி இப்படி வரலாம். ஏன்னா எஃப்ங்கிறவன் பார்த்தீங்கன்னா இந்த பிக்கும் யாருக்கும் இடையில டிக்கும் இடையில வருதுன்னு சொல்லியிருக்கா. அப்போ எஃப் பார்த்தீங்கன்னா இங்கே வர ஒரு சான்ஸ் இருக்கு சரிங்களா. இப்படி வர ஒரு சான்ஸ் இருக்கு இல்லையா. அதே மாதிரி இன்னொரு பாசிபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா இ வந்து இந்த இடத்துல பிரச்சனை இல்லை, 22 டாப்ல தான் இருப்பாரு. இது ஏபியா இருக்கலாம், ஏபி. அடுத்தது சி டி கீழே வரலாம். டி வரும்போது எஃப் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வர சான்ஸ் இருக்கு சரிங்களா. அப்போ எஃப்க்கும் எஃபோட ஏஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு லீஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்டஸ்ட் பார்த்தீங்கன்னா 22, யங்கஸ்ட் பார்த்தீங்கன்னா 70. அப்போ 17, இது 18, இது 19, 20, 21, 22 இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா. எல்லாமே ரெண்டு பாசிபிள் பார்த்தீங்கன்னா 18, 17, 18, 19, 20, 21 தான் இருக்கும் சரிங்களா. அப்போ இதுல இருந்து எது சாத்தியம் இல்லை அப்படின்னு பார்த்தா டி என்பவரின் வயது 20. இப்போ டி வந்து 20, இங்க 20 இருக்கலாம், இது ஒரு பாசிபிள். அடுத்து எஃப் என்பவரின் வயது 19 சரிங்களா. எஃப்க்கு வந்து இருக்கு, கண்டிப்பா 19 வயசு இருக்கலாம். இங்க ரெண்டு இடத்துல நமக்கு 19ன்னு கிடைக்குது. எஃப் என்பவரின் வயது 18ன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்ப இந்த 18 வந்து வாய்ப்பு இருக்கு. என்னன்னா டி இந்த இடத்துல டி இல்லையா, சிய மேல கொண்டு போய் எஃப் கீழே கொண்டு வரலாம் சரிங்களா. கண்டிப்பா எஃபோட ஏஜ் வந்து 18 மாறலாம்னு சொல்றேன் சரிங்களா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏவை மேல கொண்டு போய் இந்த எஃப் கீழே கொண்டு வரலாம், எல்டர் தான் சரிங்களா. அப்போ இது பாசிபிள் சொல்றேன், இது சாத்தியமா இருக்கும் சரிங்களா. ஆனா அடுத்த ஆப்ஷன் பாருங்க, எஃப் என்பவரின் வயது 20 அப்படின்னு சொல்லி 20 அப்படிங்கிறது கண்டிப்பா சாத்தியமே இல்லை. ஏன்னா இந்த ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருக்கு இடையில வரணும்னா இங்க ஒரு கண்டிஷன் பாருங்க, எஃப் வந்து பிக்கும் டிக்கும் இடையில வரணும்னா கண்டிப்பா இந்த
பிளேஸ்ல வரவே மாட்டாரு. அப்போ டி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் சாத்தியமே இல்லாத ஒரு ஆப்ஷனா இருக்கு. சரிங்களா, ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பகடையில் 2க்கு அருகில் 3, 5, 6 3, 5, 6 உள்ளது எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றில் உறுதியான உண்மை எது அப்படின்னு கேட்கலாம். உறுதியான உண்மை. அப்போ 2ஓட அட்ஜசன்ட் 3, 5, 6 இருந்தா நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது யாரு? 1 இருக்காங்க, 4. சரிங்களா, 1, 4 பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்க, எப்படி இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ 3க்கு அருகே 6 உள்ளது, 2க்கு அருகே 4 உள்ளது, 1க்கு அருகே 4 உள்ளது. அப்போ இங்கே பாருங்க, ஒரு டைஸ்ல இப்படி இருக்கு. ஒரு டைஸ் பார்த்தீங்கன்னா இப்படி வரைகிறேன். இந்த பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அட்ஜசன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது எது அட்ஜசன்ட் சொல்லியிருக்காங்க? 2ஓட இல்லையா, 2. இப்போ டாப்ல 2 இருக்குன்னா 2ஓட அட்ஜசன்ட் நமக்கு இந்த இடத்துல வரும் 3, 5. சரிங்களா, இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 2ஓட அந்த சைடில் பார்த்தீங்கன்னா 6 வருதுன்னா ரிமைனிங் இருக்கிற 1, 4 பார்த்தீங்கன்னா அட்ஜசண்டாக வரலாம். சரிங்களா, இதோட அதாவது 2, 3, 5, 6 பார்த்தீங்கன்னா 2ஓட அட்ஜசன்ட் தான் 3, 5, 6. அப்போ 3ங்கிறது இங்கே வருது, 5 இது பேக் சைடு வருதுன்னா நமக்கு இந்த 1ம் 4ம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3க்கு அருகே 6 உள்ளது, 3க்கு அருகே இருக்கலாம். உறுதியானது கேட்டிருக்கான். உறுதியான இதுல உறுதியானது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1க்கு அருகே 4 உள்ளது அப்படிங்கிறது உறுதியா சொல்லலாம். ஏன்னா இங்கேதான் வந்து 1 வரலாம், இங்க வந்து கீழே 4 வரலாம். இதுதான் இந்த 2 பிளேஸ் தான் நமக்கு எம்டியா இருக்கு. சரிங்களா, அப்போ 2க்கு அருகே 1 உள்ளது அப்படிங்கிறது இது இந்த இடத்துல கூட மாறலாம் இல்லையா, இந்த 2ஓட ஆப்போசிட் 1ஆ வரலாம் இல்லையா, இங்க 4 வரலாம். அப்போ உறுதியா என்ன சொல்றேன்னா 1க்கு அருகே 4 உள்ளது அப்படிங்கிறது தான் இதுல உறுதியா சொல்ல முடியும்னு சொல்றேன். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்க, 5 girls are sitting in a room. 1, 2, 3, 4, 5 எடுத்துட்டேன். ஓகே, ரோசி இஸ் நாட் adjacent to சிவநந்தினி and அபி. ஓகே, அனுராதா இஸ் நாட் adjacent to சிவநந்தினி. ரோசி இஸ் adjacent to மோனிகா. மோனிகா இஸ் அட் த மிடில் இன் த ரோம் சொல்லியிருக்காங்க. அப்போ மோனிகாவை என்ன பண்ணலாம், மிடில் அப்ளை பண்ணுங்க. இது எல்லாமே நார்த்தை ஃபேஸ் பண்ற மாதிரி தான் சால்வ் பண்ணோம். தென் அனுராதா இஸ் அட்ஜசன்ட் டு ஹூம் அவுட் ஆஃப் த ஃபாலோவிங். ஓகே, அப்போ இதில் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மோனிகாவை மிடில்லாம் சொல்லிட்டாங்க. மோனிகாவோட அட்ஜசன்ட் ரோசி. அப்போ 2 பாசிபிள் இருக்கு இல்லையா, நமக்கு ரைட் சைடும் வரலாம், லெஃப்ட் சைடும் வரலாம். இப்போ இதில் ரோசியா ரைட் சைடு இருக்கு, இங்கே வராங்கன்னா இந்த டயக்ராம்ல லெஃப்ட்ல கொண்டு வர. மோனிகா மிடில், ரோசி அட்ஜசன்ட் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து ரோசியை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? ரோசி இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சிவநந்தினி அண்ட் அபி. அப்போ இந்த ரோசி வந்து சிவநந்தினி, அப்போ இந்த இடத்துல சிவநந்தினியும் வரமாட்டாங்க, அபியும் வரமாட்டாங்க. அப்போ 2 பேருக்கான பிளேஸ் கண்டிப்பா இது 2வா இருக்கும். சரிங்களா, இப்போ சிவநந்தினி அபியா இருக்கலாம், இந்த இடத்துல சிவநந்தினி அபியா இருக்கலாம். 2 பாசிபிள் இருக்கு இல்லையா. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா சிவநந்தினி அபி வரலாம், சிவநந்தினி அபி வரலாம். ஓகே, அடுத்தது பாரு, அனுராதா இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சிவநந்தினி. சரிங்களா, அப்போ சிவநந்தினி அனுராதா வந்து அட்ஜசன்ட் இல்லை. அப்போ அனுராதா கண்டிப்பா இங்க வரணும், அனுராதா. சரிங்களா, அனுராதா இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா அனுராதா கடைசியில வருவாங்க. ஓகேங்களா, அனுராதா இஸ் adjacent to whom out of the following. ரோசியோட adjacent தான். இந்த ரெண்டுமே பாசிபிள் தான். ஆனால் யாரோட adjacent? ரோசியோட adjacent. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரோசி. 8 men working 9 hours a day. Complete a piece of work in 20 days. இல்லையா, செயின் ரூல் கான்செப்ட் தான் M1
D1 divided by W1 apply பண்ணா answer 8 into 9 into 20 days equal to 12 into 10 into x. 0, 0 cancel பண்ணலாம் 6, 3 table 2 times, 3 times சொல்லலாமா 8ல 2, 4 times, 4 3s are 12, x equal to 12 days. Option D. Next sum பாருங்க. மேரி என்பவர் தற்போதைய வயது 16. மேரிக்கு பார்த்தீங்கன்னா percentage எவ்வளோ 60. She is 4 times older than brotherன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ரெசன்ட்ல 4 times olderன்னு சொல்லியிருக்காங்க பிரதரை கம்பேர் பண்ண சரிங்களா. அப்போ இந்த 4 வந்து 16னா பிரதரோட ஏஜ் என்ன சொல்லலாம் 4 years சொல்லலாமா 4 16க்கு ஈக்குவல்னா கேன்சல் பண்ணிங்கன்னா 1:4. Okay, how old will be when she is twice his age? டபுளா மாறுது இல்லையா. தம்பியின் வயதை விட 2 மடங்கு பெரியவளாக இருக்க மேரியின் வயது என்னன்னு கேட்குறேன். அப்போ 2:1 2:1னா இதுல என்ன க்ளூனா டிஃப்ரென்ஸ் தான் க்ளூ. 2 பேர்த்தோட ஏஜோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ கம்பேர் பண்ணாலும் சேம் தான். இப்போ இதில் ஏஜ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 12 years இல்லையா. 12 yearsனா இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அதே 12 தான் இருக்கும். இப்போ இங்கே 2க்கும் 1க்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 1 1 ரேஷியோ எதுக்கு ஈக்குவல் 12க்கு ஈக்குவல்னா இது 12 இருக்கும் 24 இருக்கும் சரிங்களா. அப்போ மேரியின் வயது தானே கேட்டிருக்காங்க எவ்வளோ 24. ஆப்ஷன் பி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பின்னு சொல்லலாம் 24 years. ஒரு ரீசனிங் கொஸ்டின் இல்ல கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பில்லாத எழுத்தை கண்டறியவும் கேட்டிருக்காங்க இல்லையா. ஆட் ஒன் என்னன்னு கேட்குறாங்க. இதுல கம்பேர் பண்ணும்போது எது ஆட் ஒன்னா இருக்கலாம். இங்க வர ஏ பி சி டி இ எஃப் ஜி இந்த பாட்டு தான் வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்டா இருக்கு. ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். கம்பேர் பண்ணி பாருங்க. ஏபிசி ஏபிசின்னு இருக்கு இல்லையா. இந்த ஆர்டர்ல எழுதியிருக்காங்க ஏபிசி டி இஎஃப் ஜி ஹெச் ஐஜே சம்பந்தமே இல்லாம இடையில கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். There are 5 machine chain rule concept. 5 machine M1 5 minutesல 5 part produce பண்றாங்கன்னா 100 machine 100 பார்ட்டுங்கிறது ஒர்க்ல வரும். எவ்வளோ டைம் 100 கேன்சல் எவ்வளோ எக்ஸ் ஈக்குவல் டு 5 நிமிஷத்துல ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க 5. ஆப்ஷன் A1 சொல்லியிருக்கு. A1 B4 C9 D69 என்ன கான்செப்ட்னா பிளேஸ் வேல்யூ வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இப்போ இது பிஎன் கியூ கேட்டிருக்காங்க இல்லையா. பிஎன் கியூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கேட்கிறாங்கன்னா வாட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் த நம்பர்ஸ் ஃபாலோ பைன்னு சொல்லியிருக்காங்க. ஃபாலோ பை பிக்கு முன்னாடி இருக்கிறது கியூக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூவோட டோட்டல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ பிக்கு முன்னாடி என்ன வரும்னா இங்கே பாருங்க நம்பர் ஏவோட பிளேஸ் வேல்யூ 1 அதை ஸ்கொயர் பண்ணா 1 பியோட பிளேஸ் வேல்யூ 2 2 ஸ்கொயர் பண்ணா 4 சரிங்களா. அப்போ இஜோடி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா ஈனா 5 ஜேனா 10 ஓனா 15 டீனா 20 25 அந்த பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது இஜோட்டின்னு ஞாபகம் வச்சுப்பாங்க சரிங்களா. அப்போ நமக்கு பி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓ பி 15க்கு அடுத்து இல்லையா. அப்ப இந்த பிளேஸ்ல என்ன வருவான்னா இந்த ஓவோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஓ 15 இல்லையா. 15 ஸ்கொயர் பண்ணா 225 225க்கு அடுத்து யார் வரா பி வராங்க. அப்போ இந்த பிளேஸ்ல 225 இருக்கு. பியோட பிளேஸ் வேல்யூ என்ன 16 16 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 256 இருக்கு. 225 256 ஆட் பண்ணீங்கன்னா 8 481. ஆப்ஷன் டி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டின்னு சொல்லுவோம். அடுத்து டைஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க.
இது பார்த்தோன்னே சொல்லலாம், ரெண்டு சேம் இல்லையா, ரெண்டு பக்கம் சேமா இருந்தா நமக்கு ஈஸியா. 3யோட ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு டைஸ் எடுக்கும் போது 6 5 பார்த்தீங்கன்னா சேமா இருக்கா, 6ம் 5ம் சேமா இருக்கு. அப்போ கண்டிப்பா 4ஓட ஆப்போசிட் என்ன சொல்லலாம், 3ன்னு சொல்லலாம். 3யோட ஆப்போசிட் 4, ஆப்ஷன் சி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் பாருங்க, இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எஸ்ஐ அண்ட் சிஐ 3 இயர்ஸ் சொல்லியிருக்கான். அப்போ 3 இயர்ஸோட ஒரு ஃபார்முலா இருக்கு. 3 இயர்ஸ்க்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டி இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர் 300 ப்ளஸ் ஆர் பை 100 இன்டூ இல்லையா, இன்டூ 300 ப்ளஸ் ஆர் பை 100. இப்போ இந்த டிஃபரன்ஸ் சொல்லிட்டான் 183ன்னு. 183 கொஷின் என்ன, பிரின்சிபல் எவ்வளோன்னு கேட்குறான் இல்லையா. ஆர் கொடுத்துருக்கான், 5 கொடுத்துருக்கான். அப்போ 5 கியூப் 5 ஸ்கொயர் 25 டிவைடட் பை நமக்கு 10,000 மாறும் இல்லையா, 10,000 இன்டூ 305 டிவைடட் பை 100. எதை கேன்சல் பண்ணலாம்னா, கேன்சல் பண்ணிங்கன்னா 400. 5 டேபிள கேன்சல் பண்ணலாமா, 61 கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 20 கிடைக்கும் சரிங்களா. 61 பார்த்தீங்கன்னா நம்ம 3ல இந்த இடத்துல 3 இன்டூ 61 183. 3 இன்டூ 8,000 இல்லையா, ஈக்குவல் டு 24,000. பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 24,000. நெக்ஸ்ட் சம் பாருங்க, ரமேஷ் ரூபாய் 15,600 வைப்பு தொகையாக 10% வட்டி வீதத்தில் முதலீடு செய்கிறார். ஒவ்வொரு 2 ஆண்டிலும் அவர் வட்டி தொகையை அசலுடன் இணைக்கிறார். இனி 4ஆம் ஆண்டில் முடிவில் இணைக்கப்படும் வட்டி தொகை எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. ஓகேங்க பாருங்க, 15,600 10%. இப்போ அடுத்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதோ அது பாத்தீங்கன்னா பிரின்சிபல் கூட ஆட் பண்றாங்க. அப்போ 2 வருஷத்துக்கான பிரின்சிபல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10% 1,600 சாரி 1,560 இன்டூ 2 எடுத்தீங்கன்னா எவ்வளோ, 0 2 1 3 3,120 rupees. அப்போ இதை ஆட் பண்ணும்போது 2 7 8 18,720 மாறும். எப்போ 2 இயர்ஸ் ஆஃப்டர் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது. சரி, நம்ம கொஸ்டின் என்ன, 4th இயர் கம்ப்ளீட் ஆகும்போது இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ. அப்போ அதுக்கு அடுத்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா அதே 10% தான், ஆனால் 18,720க்கு எடுப்பாங்க சரிங்களா. அப்போ இதில் 10% எவ்வளோ, 1,872 இன்ட்டு 2 எடுத்தீங்கன்னா 4 14 ரிமைனிங் 1 17 ரிமைனிங் 1 3 3,744 இன்ட்ரெஸ்டாக இருக்கு. ஆப்ஷன் சி. The salary of ABC together 33,300. 33,300 கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு சம் சரிங்களா. இதில் இஃப் தே ஸ்பெண்ட் 80%, 85%, 75% சொல்லியிருக்காங்க சரிங்களா. ரேஷியோ பார்த்தீங்கன்னா சேவிங்ஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்ன லாஜிக்னா 80% செலவு பண்றாருன்னா 20% என்ன பண்றாரு, சேவிங்ஸ். ஏவோட சேவிங்ஸ் என்ன சொல்லலாம், 20% சரியா. அப்போ ஏ பார்த்தீங்கன்னா 20% சேவ் பண்ண 20 டிவைடட் பை 100. இது ஏங்கிறது இன்கம், ஏவோட இன்கம். அதில் 20% எடுத்தோம்னா இந்த 7க்கு ஈக்குவல். அதே பியோடது 85% செலவு பண்றாங்கன்னா 15% எடுத்தோம்னா அது எதுக்கு ஈக்குவல், 6க்கு ஈக்குவல். சியோடது எடுத்தீங்கன்னா 25% சேவ் தானே, 85 ஸ்பெண்ட் பண்ணாருன்னா அது 9க்கு ஈக்குவல். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது ஏபிசி கிடைக்கும். ஏபிசிங்கிறது என்ன, இன்கம் சரியா. இன்கம் பார்த்தீங்கன்னா ஏ கமா பி கமா சிங்கிறது இன்கம்னு எடுத்துக்கலாம் சரியா. அப்போ நமக்கு இன்கமோட ரேஷியோ இதுல இருந்து கண்டுபிடிக்கலாமா, கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், 5 இல்லையா, 535 ஓகேவா. இந்த இடத்துல கேன்சல் பண்ணா 3/5
20, 3 பார்த்தீங்கன்னா 2, 40. 1/4, 4 9s are 36. ஆட் பண்ணுங்க. 1 ரிமைனிங் 10, 11. 101. அப்போ டோட்டல் ரேஷியோ எவ்வளோனா 101. இப்போ 33,300ல டோட்டல் ரேஷியோவில் டிவைட் பண்ணோம். பியோடது கண்டுபிடிக்கணும். பி எவ்வளோ நமக்கு 40. கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸா ஓகேவா? 3 4s are 12. 12,000 rupees. யாரோட ஆப்ஷன் டி, பியோட சேலரின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, 3 numbers are in the ratio 3:4:5. LCM 2400. இப்போ ரேஷியோ 3:4:5. 3 நம்பரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் எவ்வளோ? 2400. இந்த ரேஷியோவை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம்ல டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? HCF கிடைக்கும். சரிங்களா? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன? 12 12 5s are 60. இப்போ 2400 divided by 60 is equal to, கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன? 0 40. இந்த 3 நம்பரோட HCF என்னவா இருக்கும்? ஏ, ஆப்ஷன் ஏ 40 இருக்கும். ABC are two digit number such that HCF of A, B 50. Then how many pairs are available? சரியா? ஒரு 2 நம்பர், இந்த ஏபி இதோட HCF 15 சொல்லியிருக்காங்க. இந்த 2 நம்பர் 2 டிஜிட் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி ஒரு சம் தான். சரிங்களா? அப்போ இந்த 2 நம்பரோட HCF 15 இருந்தா இந்த நம்பர் எப்படியெல்லாம் இருக்கலாம்னா 15, 2 டிஜிட் நம்பர் இல்லையா? 30 இருக்கலாம், 15, 45 இருக்கலாம், 15, 50லேருந்து ஆரம்பிங்க. 60, 15, 75, 15, 90. சரிங்களா? 15 அடுத்தது எடுத்தோம்னா 3 டிஜிட்டா மாறும் இல்லையா? அப்போ 15, 1 2 3 4 5 வருது. அடுத்த சான்ஸ் என்னன்னா 30லேருந்து ஆரம்பிங்க. 30, 45. இது ஒரு சான்ஸ் இருக்கு. 30 45ஓட HCF என்ன? 15 தான். சரிங்களா? அதே மாதிரி 30 60 எடுத்தோம்னா நமக்கு அதோட HCF 30 மாறிடும். இப்போ 30 75 எடுக்கலாம். அடுத்து 30 90 எடுத்தாலும் நமக்கு HCF 30 மாறும். அடுத்து 45 எடுங்க. 45 எது கூட கம்பேர் பண்ணலாம்? 45 75 எடுக்கலாமா? 45 90 எடுத்தீங்கன்னா கண்டிப்பா 45 தான் HCF மாறும். அடுத்தது 60 எடுக்கலாம். 60 75 ஒரு சான்ஸ். சரியா? அடுத்தது 75 90 ஒரு சான்ஸ். இப்போ நமக்கு டோட்டலா பார்த்தீங்கன்னா இன்னொரு சான்ஸ் பார்த்தீங்கன்னா வேற என்ன வரும்? 75 90. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 வருது. இப்போ 45ங்கிறது நமக்கு 45 60 எடுக்கலாமா? ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். 45 16 எடுக்கலாம். சரியா? அப்போ டோட்டலாக எவ்வளோ சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11 சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். 2 டிஃப்ரெண்ட். ஏபிங்கிறது என்ன? 2 டிஃப்ரெண்ட். அப்போ இதில் உங்களுக்கு டவுட் வரலாம், 15, 15 வரலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வரக்கூடாது. ரெண்டுமே வேற வேற நம்பர். சரிங்களா? ஏங்கிறது வேற, பிங்கிறது வேற. சரிங்களா? இப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 11 சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சம் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் தான். இந்த சம் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 17/16 கிடைக்கும். 1/1 சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? 6/5/3 சால்வ் பண்ணலாம். இங்க பாருங்க, சால்வ் பண்ணி காமிக்கிறேன். 6 இன்டூ, இப்போ இதை சால்வ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 5 மைனஸ் 5/3ங்கிறது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 15 10/3. 10/3 என்னவா மாறும்? 3/10 மாறும். 3/10. ஓகே. அப்போ இதில் அடிக்கலாம். இது எதை அடிக்கலாம்? 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 3 × 5. அப்போ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு 9/5ன்னு கிடைக்கும். 9/5ன்னு கிடைக்கும். அடுத்து இப்போ இதை செகண்ட் பார்ட் டிவைடட் பை இருக்கு இல்லையா? அடுத்து டிவைடட் பை ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான். 1/1 சால்வ் பண்ணலாம். மேலே இருக்கிறது சால்வ் பண்ணும்போது இந்த 4 1/2ன்னு எடுங்க. 4 1/2 பார்த்தீங்கன்னா 4 - 2/,
என்ன வருது? 8 மைனஸ் 7/2ன்னு வரும். 7/2ங்கிறது என்னவா மாறும்? 2/7 மாறும். 2/7. அப்போ 2 2s are 4. 4 minus 4/7ங்கிறது 24. 28 minus 24/7. கீழே இருக்கிறது அதே மாதிரி சால்வ் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? 10. 10 minus 3. 7/2. 7/2ங்கிறது 2/7 மாறும். சரிங்களா? அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு 48/49 கிடைக்கும். டிவைடன் இருக்கு. சரியா? பின்னமா இருக்கா? இப்போ எப்படி எழுதலாம்? இன்டூ 49/48 எடுக்கலாம். அடுத்தது இந்த ஏரியாவுக்கு வாங்க. 2/5 ஆஃப்னு கொடுத்துருக்காங்களா? உள்ள இருக்கிற ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா 6/9 எப்படி எழுதலாம்? 2/3ன்னு எடுக்கலாம். 2/3 ப்ளஸ் 2/3 இன்டூ ஆஃப்ங்கிறது ப்ராக்கெட் இல்லையா? 2 கேன்சல்லாம் 1/3. அப்போ 2/3 1/3 3/3 1 கிடைக்கும். அப்போ வெளியில பார்த்தீங்கன்னா நமக்கு 2/5 1 மைனஸ் 2/5 இருக்கு. சரிங்களா? இப்போ இதில் எப்படி சால்வ் பண்ணலாம்னா இங்கே கேன்சல் பண்ணலாம். 3 டேபிளில் கேன்சல் பண்ண எவ்வளோ? 3 டைம்ஸ். இதில் 1 டைம் ரிமைனிங் 16. இதை 5 வெளியே எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 1/5 இங்கேருந்து 5 வெளியே எடுத்தீங்கன்னா 3 into 49 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 147 divided by 16 minus 2 மட்டும் இருக்குமா? உள்ள கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 32. 147 minus 32 பார்த்தீங்கன்னா 5 115 இருக்கு. அப்போ 1 divided by 5 115 divided by 16 கேன்சல் பண்ணா 2 times 23. 23/16. 23ல 16 எவ்வளோ டைம்ஸ்? 1 டைம். ரிமைனிங் எவ்வளோன்னு பாருங்க. 7. 7/16. 1 7 ஆப்ஷன் சி 1 7/16 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. இந்த ஏபி T7 minus T4 is equal to 20. இப்போ T7னா நம்ம எப்படி எழுதலாம்? A plus 16 எழுதலாம். T4னா A plus 3Dன்னு எழுதலாம். இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 20 கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்னா D கண்டுபிடிக்கலாம் சொல்கிறேன். டியை சால்வ் பண்ணோம்னா நம்ம D எவ்வளோங்கிறது கிடைச்சிடும். சரிங்களா? அப்போ D is equal to நமக்கு மைனஸ் கொடுத்தோம்னா A கேன்சல். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3D. 3D is equal to 20 இருக்கும். D is equal to 20/3 கிடைக்கும். சரிங்களா? அதே பார்த்தீங்கன்னா இதில் T7 இல்லைன்னா T4 ஏதோ ஒரு நம்பரோட வேல்யூ கொடுத்தா மட்டும்தான், அந்த டேர்மோட வேல்யூ கொடுத்தா மட்டும்தான் முதல் நம்பர் ஏவை கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான்னா முதல் உறுப்பை தீர்மானிக்க இயலாது அப்படிங்கிறது கரெக்ட். சரிங்களா? இதுல சொல்ல முடியாது. சரிங்களா? அவன் கரெக்டுன்னு தான் சொல்லியிருக்கான். நமக்கு கொஸ்டின் என்ன? ஃபால்ஸ் எதுன்னு கேட்குறான். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்ட். அடுத்தது பாருங்க. முதல் உறுப்பு 10வது உறுப்புக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ T1ங்கிறது நமக்கு தெரியும் A. T10ங்கிறது A plus 9D இல்லையா? இப்போ இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னவா இருக்கும்? 9D is equal to 60ன்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? வித்தியாசம் எடுத்தா A கேன்சல். அப்போ 9D இந்த இடத்துல எவ்வளோ கிடைக்குது? 20/3 is equal to 3 into 20 60. அப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல். அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் ஈக்குவல். அதே மாதிரி 12 12வது உறுப்பும் 16வது உறுப்பும் சரிங்களா? அதோட சரி 12வது உறுப்புக்கும் 20வது உறுப்புக்கும் உள்ள சராசரி கண்டிப்பா 16 தான் சொல்றேன். இந்த 12 + 20 கூட்டுத்தொடர் வரிசைனா ஆவரேஜ்ல படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர் ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணா ஆவரேஜ் கிடைக்கும். அது மிடில் வேல்யூவா இருக்கும்னு சொல்றேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணா 22 / 2 is equal to மிடில் வேல்யூ என்ன? 16th பிளேஸ் கரெக்டா கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா ஏபி வித்தியாசம் சேமா இருக்கும் போது இதை அப்ளை பண்ண முடியும், கிடைக்கும். அடுத்த ஆப்ஷன் பாருங்க. கண்டிப்பா 5th பிளேஸையும்
30th பிளேஸை ஆட் பண்ணி 35 டிவைடட் பை 2ன்னு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு 17 கிடைக்காது. என்ன கிடைக்குது? 17.5 தான் ஆவரேஜ் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதுதான் ஃபால்ஸ். ஆப்ஷன் டி தான் பார்த்தீங்கன்னா அவன் சொன்னதில் ஃபால்ஸாக இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சம். ஆரம் 3.5 சென்டிமீட்டர் உடைய 3 வட்டங்கள் எடுக்கப்பட்டு அவற்றில் ஒவ்வொரு வட்டமும் மற்றொரு 2 வட்டங்களை தொடுமாறு அமைக்கப்படுகிறது எனில் அவ்வட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் பரப்பளவு. அப்போ 3 சர்க்கிள் இப்படி எடுத்திருக்காங்க, எடுத்து டச் பண்ற மாதிரி வரைகிறாங்க. வரைஞ்சு இதோட ரேடியஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 3.5. அப்போ ஒவ்வொன்றுக்கும் 3.5னா இதுல இருந்து நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். 3.5 3.5. சரிங்களா? இப்போ இவன் கொஸ்டின் என்ன கேட்கிறான்னா இடைப்பட்ட பகுதியின் இதுதான், இந்த இடைப்பட்ட பகுதியின் பரப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்கான். சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா இது 3.5 3.5னா இது ஒரு சமபக்க முக்கோணமா மாறுது. சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு பார்த்தீங்கன்னா √3/4 a² வரும். சரிங்களா? அதே மாதிரி இப்ப இந்த இடம் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்தை கண்டுபிடிச்சு இந்த 3 செக்டார் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டை கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணோம்னா, டோட்டல்ல இருந்து மைனஸ் பண்ணோம்னா மைனஸ் என்ன ஃபார்முலானா πr² θ டிவைடட் பை 360 டிகிரி. இதான் ஃபார்முலா. πr² θ டிவைடட் பை 360 டிகிரி. சரிங்களா? இப்போ இதை எடுத்து சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். சரிங்களா? எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. 1.967 சென்டிமீட்டர். ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, எல்சிஎம் எல்சிஎம் கான்செப்ட்ல ஒரு சம் கேட்டிருக்காங்க. 2x². இப்போ இதுல என்ன கேட்குறாங்கன்னா ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்து 2x² மைனஸ் 3xy ஹோல் ஸ்கொயர், அடுத்தது 4x மைனஸ் 6y ஹோல் கியூப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 8x³ மைனஸ் 27y³ கொடுத்துருக்காங்க. இப்போ எல்சிஎம்னா நம்ம காமன் நம்பர் ஹையஸ்ட் பவர் எக்ஸ்ட்ரா நம்பர் எடுப்போம். சரிங்களா? அப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சு மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? எல்சிஎம். HCF ஆன காமன் நம்பர் லோயஸ்ட் பவர் எடுப்போம். கரெக்டா? அப்போ இந்த லாஜிக் அப்ளை பண்ணும்போது இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு இதுல இருந்து என்ன கிடைக்கும்னா இங்க பாருங்க, இப்போ இதுல இருந்து எக்ஸை வெளியே எடுக்கிற மாதிரி வரும். எக்ஸை வெளியே எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? இங்க இருந்து ஒரு எக்ஸை வெளியே எடுக்கலாமா? எக்ஸை வெளியே எடுத்து நம்ம 2x மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது எழுதணும். அதாவது இந்த x² வெளியே வரும். சரி, x². இதை வந்து என்ன பண்ணலாம்? ஹோல் ஸ்கொயரா எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் ஒன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 இருக்கு, இங்கேயும் ஒரு 2 இருக்கு. அப்போ ஒரு 2 வெளியே வரும்போது இதுல 8ஆ மாறும். 2³ மாறுமா? 2³ வெளியே எடுத்தோம்னா 2x மைனஸ் 3y ஹோல் கியூப்னு வரும். அப்போ இதை வச்சு நம்ம ஆன்சர் சொல்லலாம். என்ன நம்மளோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 2³ இருக்கு, x² இருக்கு. சரிங்களா? இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். எதை வச்சு ஆப்ஷன் பி சொல்றோம்? காமன் நம்பர் சூஸ் பண்ணுவோம் பிளஸ் எக்ஸ்ட்ரா நம்பர் ஹையஸ்ட் பவர். இதுதானே? அப்போ காமன் நம்பர் சூஸ் பண்ண அப்போ எக்ஸ்ட்ரா நம்பர் 2³ x² இது எல்லாமே எடுத்து தான் ஆகணும். சரிங்களா? எடுத்து மல்டிப்ளை பண்ணாதான் எல்சிஎம் கிடைக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். தேங்க்யூ.